பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஒரு மூவி. வில் ஸ்மித் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. கிறிஷ் கார்டனர் அப்படிங்கிறவுடைய ரியல் ஸ்டோரி அது. எப்படி இருந்துச்சு தெரியுமா? பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு, பயங்கர மோட்டிவேஷனாக இருந்துச்சு. மனுஷனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு கதைக்களம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு ஸ்கேனர் இருக்குது, அதை விற்கவும் முடியாமல் இருக்கார். தன்கிட்ட ஒரு குழந்தையே இருக்குது, ஒய்ஃப் அவங்க கூடவே வாழவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். வீடு கிடையாது, தங்குற இடம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் டாய்லெட்டில் கதவை பூட்டிக்கிட்டு தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு எப்போரா அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வர போகிறோம் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்துட்டு ஒரு நாள் பயங்கர ரிச்சஸ்ட் மேன் ஆகிற அளவுக்கு தன்னுடைய தகுதியை வளர்த்திக்குவார். அந்த மாதிரி அந்த கதைகளும் போகும். வில் ஸ்மித் அவர்கள் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பார். எமோஷ்னலி நம்மளுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும், ப்ளஸ் பயங்கர மோட்டிவேஷ்னலாக கூட ஆகும். இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும். அப்படி இல்லாட்டி கூட டப்டு தமிழ் டப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவரில் கூட போய் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த கதையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கணும். தேங்க்யூ.